உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தளிக்கிறதாண்டா. பழங்குடிகள் நம்மள யாராவது இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றோமா? ட்ரைப்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்றோம்ல. ஷெட்யூல் ட்ரைப்னா யாரு? பழங்குடிகள். அதுக்கு அது அர்த்தம் என்ன? பழங்குடிகள் என்றால் அந்த மண்ணினுடைய மைந்தர்கள். சில பேர் வந்தேறுவதற்கு முன்பே வாழ்ந்தவர்கள் தான் அர்த்தம். ஆமா. அப்ப அவனுக்கு தான் அதிக உரிமை இருக்கு இந்த மண்ணு. பூர்வகுடி நீங்க சொல்றது அந்த பழங்குடிகளுக்கு தான் அதிக உரிமை இருக்கு இந்த மண்ணுல. உண்மைதான். அப்ப குறவர்களும் குறும்பர்களும் காடர்களும் தானே இந்த மண்ணை ஆளணும். நிச்சயமாக மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களை கொண்டு இப்ப இது ஏதாவது ஒரு நரிக்குறவ இந்த சமூகத்தின் மிக பூர்வக்குடி குறவர்கள் இல்லையா? தமிழ் குடிகள் யார் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு போயிடுச்சு. தமிழ் குடின்னு வந்துருச்சு. இப்ப பூர்வ குடிகள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அட்டவணைப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லை, இவர்கள் இல்ல, இன்னைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் நாங்கள் ஆதி தமிழர்கள் என்றும். ஆஸ்திரேலியால இருக்கிற இண்டிஜினஸ் பீப்புள் இருக்கான்ல, அவன் தான் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதே மாதிரி இந்தியால இருக்கிற பழங்குடியினர் தானே ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அவன் தானே இருக்க முடியும். அவனுக்கு தானே இங்க ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தானே எல்லா உரிமைகளும் இருக்கு. எந்த அரசியல் கட்சியாவது ஓகே நம்ம இவ்வளவு பேசுறோம், இந்த மண்ணின் மைந்தன் தான் ஆளணும், நமக்கு முன்னாடியே இந்த மண்ணில் இருக்கிற குறவர்களையும் குறும்பர்களையும் ஆதிவாசிகளையும் நீங்க நாட்டாள வைங்க.